மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து கொடைக்கானல் கிளம்பலான் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக விஜயும் வெண்ணிலாம் வராங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே எல்லா உண்மையுமே விஜய் கிட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து விஜயையும் காவேரியும் சேர்த்து வச்சிருவாங்க. உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணுற அளவுக்கு நீ விஜய் மேலே அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்க, அதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த லவ்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சுட்டு அவங்களும் அவங்க மாமாவோட ஊருக்கு கிளம்புறாங்க. காவேரியும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் கேட்குறாங்க. உடனே வந்து காவேரி வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்டே இன்றைக்கி நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வந்து அங்கே வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி அந்த வாக்கை நிறைவேற்றுறாரா விஜய் வந்து காவேரி வந்து எப்படி வந்து சாரதா கிட்ட வந்து சமாளித்து சரி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் காவேரி என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா விஜய் இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் விஜய் சைடு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோம், இனிமேல் அவர் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நம்ம அம்மா தானே, நம்ம விட்டு பிரிஞ்சு போனாலும் இங்கே தான் இருப்பாங்க, திரும்ப வந்துடுவாங்க, நான் வந்து அம்மா விடலைனாலும் விஜய் கூட நான் சண்டை போட்டு எப்படியாவது போயிடுவேன் அப்படிங்கிற முடிவில் தான் காவேரி இருக்காங்க. காவேரி சொன்ன மாதிரி விஜய் கூட போகிறாங்களா, விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற அழகான தருணத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.